ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கும் சீதையும் ராமனும் ஆங்காங்கு பல திருக்கோயில்களில் தரிசனம் கொடுக்கிறார்கள். இப்போது நாம் தஞ்சாவூர் மேலவீதியில் உள்ள விஜயராமர் திருக்கோயிலில் உள்ளோம். இன்று பெருமானை தரிசிக்கப் போகிறோம். ஏற்கனவே பல தசாவதார சித்திரங்கள், பெருமான் எழுந்தருளும் புறப்பாடு கண்டருளும் வண்ணமயமான வாகனங்கள், நீண்ட பிராகாரம் இவற்றையெல்லாம் தொழுது கொண்டு பெருமானுடைய சன்னிதானத்தில் நுழைகிறோம். துவாரபாலகர்களை வணங்கிக் கொள்ளுகிறோம். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என்ன ஆண்டாளுடைய பாடல். அதே போல நாமும் வேண்டிக் கொண்டு துவாரபாலகர்களுடைய திருவடி வணங்கி மணிக்கதவத்தை திறச் சொல்லுகிறோம். கதவு திறந்து உள்ளே புகுகிறோம். ஆச்சரியமான பெருமான், மூலவர், உற்சவர், அருகில் சக்கரத்தாழ்வார். பெருமான் எங்கும் புறப்பாடு கண்டருளாமல் சுதை ரூபத்திலோ அல்லது சிலை வடிவத்திலோ சாளக்கிராமத்தேனியாகவோ ஆங்காங்கு மூலமூர்த்தி எழுந்தருளி இருப்பார். ராமன், இலக்குவன், சீதை. அதேபோல் உற்சவமூர்த்தி ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். எப்போதும் சேவித்துக் கொண்டிருக்கலாம். ஓர் கையில் வில் பிடித்து மற்றொரு கையில் அம்போடே. ராமன் கையில் வில்லையும் அம்பையும் பிடித்திருப்பதை பார்த்தால் அதை ரிஷிகள் உருவகப்படுத்தி கூறுகிறார்கள். நம்முடைய அறியாமை, மனம் கண்டபடி ஓடுதல், இதெல்லாம் தான் ராவணன். மனம் என்னும் ராவணன் 10 தொண்டர்களான கர்மப்புலன்கள் 5, அறிவுப்புலன்கள் 5, இவற்றோடே மனஸ் என்னும் அரக்கன் ஆங்காங்கு திரிகிறான். என்றோ இருந்த ஓர் அரக்கனை ஓர் அம்பால் ராமன் அழித்தார். ஆனால் நம்மிடத்தில் இருக்கும் இந்த அரக்கனை மனம் கண்டிடத்தில் ஓடுகிறதே, அதை ராமன் விவேக சர ஜாலத்தாலே ஒழிக்கிறான். விவேகம், இதுதான் சிறந்த அம்பு. இரும்பு அம்பு ஓர் முறை கொய்து உயிரை மட்டும் போக்கும். ஆனால் விவேகம் என்னும் அம்பு நம் அறிவின்மையே போக்கும், சிறந்த பக்தியை கொடுக்கும். விவேகம் என்றால் பகுத்தறிவு. உடல் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா சுதந்திரன் அல்லன், பெருமானுக்கு அடங்கியவன். யாராருக்கோ அடங்கியவன் அல்லன், ராமனுக்கே அடங்கியவன். நாம் அவனை அடைவதற்கு அவனைத் தவிர, அவன் திருவடிகளைத் தவிர வேறு தஞ்சமில்லை. இதெல்லாம் தான் பகுத்தறிவு. இந்த அறிவு என்னும் அம்பால் நம்மிடத்தில் இருக்கும் மனம் ஓடுகிறதே அரக்கனாக, அதை எப்போதும் அழித்து விடலாம். அதை கூறிக்கொண்டுதான் இங்கு ராமர் எழுந்துருளி இருக்கிறார் போலும். அங்கேயே சக்கரத்தாழ்வார் எழுந்துருளி உள்ளார். அவரையும் தரிசித்துக் கொண்டோம். வெளியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்ரீனிவாசர். எப்படி திருமலை திருப்பதியில் வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாரோ, அதை போல் இங்கு ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்துருளி உள்ளார். அவருடைய திருவடியிலேயே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். வியப்பாக இருக்கும். ராமன் திருவடியில் ஆஞ்சநேயர் இருக்க வேண்டுமா அல்லது ஸ்ரீனிவாசனின் திருவடியில் இருக்க வேண்டுமா? உண்மை தெரியுமா? ஸ்ரீனிவாசன் இப்போதும் இருக்கும் மலை 7 மலை. சப்தகிரி, திருமலை, திருவேங்கடம். அந்த வேங்கடத்துக்கு திரேதாயுகத்தில் அஞ்சனாத்ரி என்றுதான் பெயர். அந்த மலையில் அஞ்சனாதேவி இருந்து தவம் புரிந்துதான் ஆஞ்சநேயரையே பெற்றாள். ஆகவே ஸ்ரீனிவாசர், அவருடைய மலை, அந்த மலைக்கே அஞ்சனாத்ரின்னு பெயர். அப்ப இங்கிருக்கும் ஸ்ரீனிவாசனின் திருவடிகளில் ஆஞ்சநேயர் இருப்பதுதானே தகும். அவரையும் சேவித்துக் கொண்டோம். இன்று ஸ்ரீனிவாச பெருமாள், ராமர் மூலவர் உற்சவர், ஆஞ்சநேய சுவாமி ஆகிய அனைவரையும்
தஞ்சாவூர் மேலவீதி விஜயராமர் சன்னிதானத்தில் தரிசித்து கொண்டோம். மேலும் நாம் குஹன் பக்கத்திலிருந்து பேசப் போகிறோமா, பரதனுடைய கட்சியிலிருந்து பேசப் போகிறோமா? இருவரும் கங்கை கரையில் சந்தித்து கொண்டார்கள். கடைசியாக குஹன் பரதனுக்கு பட்டம் கொடுக்கிறான். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மா. ஓர் தராசு தட்டில் 1000 ராமர்களை ஓர்புறம் வைத்து, பரதா உன்னை மற்றொரு புறம் வைத்தால் உன் தட்டுத்தான் சிறப்பாக இருக்கும், ராமன் தட்டு தாழ்ந்துவிடும். என் புகழ்கின்றது ஏழை எயினையேன் இரவி என்பான். தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண் புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழ்களெல்லாம் உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய், உயர்குணத்து உறவும் தோளாய். உயர்ந்த குணம் படைத்த பரதா, இதுவரை இக்ஷ்வாகுவனிடத்திலிருந்து தொடங்கி ராமன் வரை அனைத்து அரசர்களுடைய பெருமையும் ஓர் ராமனிடத்தில் தான் குடிகொண்டிருந்தனு நினைத்தேன். இன்று என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். குஹ, உன்னிடத்தில் தான், ஹே பரதனே, அது உன்னிடத்தில் தான் குடிகொண்டிருக்கிறது. பின்னால் பரதனை அழைத்து கொண்டு குஹன் கட்டி தழுவிக்கொண்டு ராமனும் சீதையும் படுத்திருந்த இடத்தை காட்டப் போகிறான். ஏற்கனவே வால்மீகி ராமாயணத்தின்படியும் இதை விளக்கமாக கூறினேன். அந்த இடம் இன்றும் முக்கியமான இடம். சிருங்கிபேரி புறத்தில் ராமசையா என்ற அந்த இடத்துக்கு திருநாமம். அதை காட்டுகிறான். அவ்வழி அவனை நோக்கி அருள் தரு வாரி அன்ன செவ்வழி உள்ளத்து அண்ணல் தென்திசை செங்கை கூப்பி எவ்வழி உறைந்தான் நம்முன் என்றலும் எயினர் வேந்தன் இவ்வழி வீர யானே காட்டுவன் எழுக என்றான். என் ராமன் இங்கு உன்னோடு எங்கு தங்கினான்? பிற்பாடு புறப்பட்டு எவ்வழி சென்றான்? எந்த திக்க நோக்கி ராமன் போனான்? அனைத்தையும் குஹா எனக்கு கூறு, காட்டு என்று வேண்டுகிறான். ராமன் உறங்கிய இடத்தை குஹன் காட்டுகிறான். அது கண்ட பரதன் விம்மி வெடித்து, இயன்றது என் பொருட்டினால் இவ்விடர் உனக்கு என்ற பொழுதும் அயின்றனை கிழங்கும் காயும் அமுது என அரிய புல்லில் துயின்றனை எனவும் ஆவி துறந்திலன் சுடரும் காசு குயின்று உயர் மகுடம் சூடும் செல்வமும் கொள்வன் யானே. ராமா, நீ எங்கு படுத்திருக்க வேண்டியும் இந்த தரையில் படுத்தாய். இதை கேள்விப்பட்டு இன்னும் என் கண்கள் பார்க்கின்றனவே, என் காதுகள் கேட்கின்றனவே. நீ காய்கனிகளை உண்டாயாமே, தேனும் தினைவாவும் உண்டாயாமே. இதை கேள்விப்பட்ட பிறகு இன்னும் என் உயிர் இருக்கிறதே, உடலிலிருந்து உயிர் பிரிந்து போகவில்லையே. இத்தனை வியப்புகள் நடக்கும் போது இன்னொரு வியப்பும் நடக்கட்டும். ராமனும் கூறினான், வசிட்டரும் கூறினார், பரதன் மறுத்தான் என்கிற அவப்பேரும் வந்துவிட்டு போகிறதே. நீங்கள் என்னை ஆளுன்னு சொல்லுகிறீர்கள், நான் ஆள மறுக்கப் போகிறேன். இதென்ன வியப்புன்னு நீங்க நினைக்கலாம். என் உடலை விட்டு உயிர் இன்னும் பிரியாமல் இருப்பதே வியப்புத்தானே. அப்ப உலகத்தில் எந்த வியப்பும் நடக்கட்டும். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையொடும் வெய்து உயிர்ப்பொடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீரு சொரிய கங்குல் எல்லை காண்பு அளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அப்போது இலக்குவன் இரவு முழுவதும் சீதையும் ராமனையும் எப்படி காத்தான் என்று குஹன் பரதனுக்கு கூறுகிறான். ஒரு ஸ்லோகம் கூறியிருந்தேன். ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய அப்பிரமேயாய குஹோ கஹனகோச்சரா. காட்டிலே திரியக்கூடிய குஹன் லக்ஷ்மணனுடைய பெருமையை பரதனுக்கு எடுத்துரைத்தான். இது எப்படி இருந்தது? கழியின் பெருமையை கடலுக்கு கூறுமா போலே இருந்தது. லக்ஷ்மணன் பெருமையே எவ்வளவோ, அதை காட்டிலும் பரதன் மிகச் சிறந்தவன். அவன் இரவு முழுக்க தூங்காமல் இருந்து காத்தமையெல்லாம் பரதனுக்கு கூறுகிறான். லக்ஷ்மணனுடைய நிலை கேட்டு பரதன் தன்னை நொந்து கொண்டு பேசுகிறான். என்பத்தை கேட்ட மைந்தன் ராமனுக்கு இளையார் என்று முன்பு ஒத்த நோற்ற தோமில் யான் என்னும் முடிவு இல்லாத துன்பத்துக்கு ஏதுவானேன். அவன் அது துடைக்க நின்றான். ராமனுக்கு பல தம்பிகள் உண்டு. அவனுக்கு துன்பம் கொடுக்கிறதுக்கு ஓர் தம்பியாம், மற்றொரு தம்பி துன்பம் துடைக்கவாம் என்று ஊர் பேச போகிறது. இதற்குத்தானே நான் ஆளாய்விட்டேன். அன்பத்துக்கு எல்லை உண்டோ, அழகிது என் அடிமை என்றான். அவன் அடிமை எப்படி செய்திருக்கிறான், நான் அடிமை எப்படி செய்திருக்கிறேன்? அழகாக செய்தேனே. நாம் பேசும்போதே இது அழகாக இருக்கிறது என்று கூறுவோம், அழகாக இருக்கிறதே என்றும் கூறுவோம். ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு. அழகாக இருக்கிறதுன்னா வேறு, நல்ல அழகு என்று சொன்ன அழகில்லைன்னு பொருள். அதை போலத்தான் பரதன் லக்ஷ்மணன் செய்த தொண்டு அழகிது, நான் செய்த தொண்டு அழகிதுவா என்று கேட்கிறான். வந்தன வரம்பில் நாவாய்
வரிசலை குறிசில் மைந்த சிந்தனை யாவது என்று சிருங்கி பேரியன் கோன் செப்ப சுந்தர வரிவிலானும் சுமந்திரன் தன்னை நோக்கி எந்தை இத்தானதனை தன்னை ஏற்றுதி விரைவின் என்றான். அடுத்து பரதன் சுமந்திர நோக்கி சொல்ல எண்ணிறந்த நாவாய்கள் படகுகள் அனைத்தும் கங்கை கரையில் சூழ்ந்தன. ஆகாயத்தில் மேகக்கூட்டமா அல்லது மயில் தோகவிரித்தாடுகிறதா, வண்டுகள் கூட்டமாக ரீங்கரிக்கின்றனவா, எதுன்னு தெரியாமல் நாவாய் ஓடக்கூட்டம் வந்து சேர்ந்தது. அனைவரும் ஏறி அமர்ந்தார்கள். கௌசல்யையும் நடுவே சுமித்திரையும் அருகே கைகையும் அமர ஆனனம் கமலத்து அன்ன மின்னன்ன அமுதச் செவ்வாய் தேன் நனை குழலார் ஏறும் அம்பிகள் சிந்து முத்தம் மீன் என விரிந்த கங்கை விண் என பண்ணை முற்றி வானவர் மகளில் ஊறும் மானமே நிகர்த்தமாதோ. இந்த புறத்தில் கங்கை, அதில் துள்ளி தீயும் மீன்களும் திமிங்கிலங்களும். ஆகாசத்திலே நீண்ட வானம். அங்கு மாலை பொழுது மாற மாற அப்படியே வானமே வில்லாக வளைகிறது. கீழிருக்கும் இயற்கை எழிலா, மேலிருக்கும் ஆகாசத்தின் எழிலா, அல்லது ராமனை அடையப் போகிறோம் என்னும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு எழிலா, ஏதென்னு சொல்ல முடியாமல் ஓடங்கள் நகருகின்றன. அப்போது பரதனை பார்த்து குகன் கேட்கிறான், இந்த 3 தேவிமார்கள் யார்? அறிமுகப்படுத்த வேண்டுமே. பரதன் அறிமுகப்படுத்துகிறான். சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசிலிவர் ஆவர் என்று குகன் வினவ, சுற்றத்து மன்னர்கள் அனைவரும் தொழக்கூடிய தயரத மன்னவன் அவனுடைய மூத்த மனைவியாம் கௌசல்யா தேவி. அவளை பார்த்து இவள் யார் என்று கேட்க பரதன் கூறுகிறான், கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, 3 உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம், யான் பிறத்தலால் துறந்த பெரியாள். கோக்கள் வைகு முத்தத்தால் சிற்றரசர்கள் அத்தனை பேரும் வந்து வந்து தயரதனுடைய திருவடிகளில் பணிவார்களாம். அப்பேற்பட்ட தசரதனுடைய மூத்த தேவி. அது மட்டும் அவளுக்கு பெருமை அல்ல, அவளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. உலகத்தையே தன் வயிற்றுள் வைத்து காத்தானே திருமால், அந்த திருமாலை தன் வயிற்றில் 12 மாதங்கள் சுமந்தவள் இவள் என்றவள் பெருமை கூறி, இந்த பெருமகளை எல்லாம் யான் ஒருத்தன் பிறந்தபடியாலே இழந்தவள் என்றுதான் இவளை நான் கூற வேண்டும் என்று கௌசல்யை அறிமுகப்படுத்தினான். அடுத்து சுமித்திரை இருந்தாள். குகன் அறிமுகப்படுத்தி இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான், இன் துணைவன் ராகவனுக்கு இலக்குவனுக்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகப்படுத்துகிறான். கௌசல்யா தேவி, பரதா இது யார் என்று குகனை பார்த்து கேட்கிறாள். அப்போது கூறுகிறார், இவன் ராகவனுக்கு என் துணைவன், இலக்குவனுக்கும் இளையவருக்கும் எனக்கும் மூத்தான். ராமனுக்கு அடுத்த தம்பி குகனாம், அதற்கடுத்துதான் 3 தம்பிமார்களாம் என்று ராமனை ஏற்றுக்கொண்டவன். அடுத்து சுமித்திரை இடத்தில் வந்தாள். அறம் தானே என்கின்ற அயல் நின்றான் தனை, தர்மமே உருக்கொண்டா போலே சுமித்திரை. இவளுக்கு பெருமை என்ன தெரியுமோ? இறந்தான் தன் இளந்தேவி, யாவருக்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன், என்னை பிரியாதானே தன்னை பயந்த பெரியாள். இவளுக்கு பெருமையே, ராமனுக்கு பின்னே பிறந்த தம்பி ஒருத்தன் உள்ளான் என்று நாளை உலகம் கதை எழுத வேண்டுமே, அதற்காக ஓர் மகனை ஈன்றெடுத்தவள் இவள்தான். ஏனெனில் இவள் அந்த லக்ஷ்மணனை பெற்றிருக்காவிட்டால் ராமனுக்கு பின்னே செல்ல யாரும் இல்லைன்னு எழுதியிருப்பார்கள். நல்லவேளை கதை அப்படி போகாமல் ராமனுக்கு பின் செல்ல ஒருத்தன் உள்ளான் என்பதற்காக இலக்குவனை ஈந்த பெரியாள் இவள். அடுத்து வந்தவள் கைகேசி. இவளார் என்று குகன் கேட்கிறார். பதில் கூறுகிறான், படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தேற்கு உயிர்ப்பாரம் குறைந்து தேய உடல் எலாம் உயிர் இலா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலையேல் இன்னின்றாள் என்னை ஈன்றாள். இப்போது ராமன் காட்டில் இருப்பதற்கும் நீ இப்படி அழுவதற்கும் நான் இப்படி அழுவதற்கும் இந்த பாவியை பெற்ற குடலை வயிற்றெடுத்த பெரியாள் இந்த கைகேசிதான். தாய் என்று பெயர், ஆனால் உருவத்திலா தாய், உருவத்தில் பேய், குணத்தில் அதைவிட மோசம் என் அவளை பத்தி சொல்ல குகன் உடனே பரதன் கையை பிடித்து, இப்படி பேசாதே, இப்படி பேசுவது உன் ராமனுக்கு பிடிக்காது என்று அவனும் கூறும் அளவுக்கு பெருமையும் புகழும் நிறைந்திருந்தது பரதனுக்கும் ராமனுக்கும். மெதுவே கங்கை ஆற்றை ஓடம் கடக்கிறது. நாமும் தஞ்சாவூர் விஜயராமனிடத்தை விடைபெற்று கொண்டு அக்கறை செல்வோம்.